அனைவருக்கும் வணக்கம். வரப்போற ஜூன் 15th குரூப் 1 பிரிலிம்ஸ் நடக்க போகுது. ஓகேங்களா? அதுக்காக மாணவர்களை ஒரு சிறந்த முறையில தயார்படுத்தணும் அப்படின்றதுக்காக நம்ம சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி சார்பா ஒரு தேர்வு தொடர் கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லீடர்ஸ் டெஸ்ட் சீரிஸ். சரிங்களா? இது ஸ்பெஷலா குரூப் 1 ஆஸ்பிரன்ஸ்க்காக கொண்டு வரப்பட்டது. ஓகேங்களா? இந்த டெஸ்ட் சீரிஸ்ல நம்ம என்னென்ன ஸ்பெஷாலிட்டிஸ் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ நம்ம இந்த டெஸ்ட் சீரிஸ்ல டோட்டலா எவ்வளவு டெஸ்ட் எழுதி முடிச்சிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 37 டெஸ்ட் எழுதியிருப்போம். ஓகேங்களா? அது போக அந்த 37 டெஸ்ட்ல 6 ஹோம் டெஸ்டும் அடங்கும். ஓகேங்களா? இந்த டோட்டலா நம்ம இந்த 37 டெஸ்ட் எழுதும் போது இதுல 7500 கொஸ்டின்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணிருப்போம். ஓகேங்களா? இது வந்து ஆக்சுவல் டிஎன்பிசி கொஸ்டின்ஸ்க்கு அப்படியே ஆப்டா இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது? ஆஃப்லைன்ல. இது வந்து 2 மோட்லயும் இருக்கு. ஆன்லைன் மோட், ஆஃப்லைன் மோட் ரெண்டுலயும் இருக்கு. ஆஃப்லைன்ல நம்ம சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி கிளைகள் 6 கிளைகளுமே மார்ச் 12ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 16ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம எழுத போற அந்த 37 டெஸ்ட்டுமே என்ன பேட்டர்ன்ல இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎன்பிசியோட ஒரிஜினல் பேட்டர்ன். சரிங்களா? 175 ஜிஎஸ் கொஸ்டின்ஸ், 25 மேக்ஸ் கொஸ்டின்ஸ். சரிங்களா? இதுல நம்ம ஒவ்வொரு யூனிட்டையும் தனித்தனியா ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? இப்ப நம்ம இத்தனை வருஷமா எழுதின தேர்வுகள்ல பாத்தீங்கன்னா எந்தெந்த சப்ஜெக்ட்ல எவ்வளவு கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எக்ஸாம் முடிஞ்சக்கு அப்புறம் தான் தெரியும். ஓகேங்களா? ஒரு வருஷத்துல பாலிட்டியில அதிக கொஸ்டின்ஸ் இருக்கலாம், இன்னொரு வருஷத்துல அதுல கம்மியாகலாம், தமிழ் சொசைட்டில அதிகமாகலாம், அந்த மாதிரி. ஆனா இனிமேட்டு நடக்க போற எக்ஸாம்ஸ் எல்லாமே ஷுவர் ஷார்ட்டா நம்ம சொல்ல முடியும். ஓகேங்களா? இப்போ பாலிட்டினா அதுல ஸ்டாண்டர்டா 40 கொஸ்டின்ஸ் வரும், எக்கனாமி அதுக்கப்புறம் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னா 50 கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸா நம்ம கரெக்டா எந்தெந்த கொஸ்டின்ஸ் எவ்வளவு கொஸ்டின்ஸ் வரப்போகுது அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகேங்களா? சோ அந்த வெயிட்டேஜ் படி, அந்த ப்ரியாரிட்டி படி நம்ம ஷெட்யூல நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாலிட்டியில 40 கொஸ்டின்ஸ் வரப்போகுது. நம்ம ஆஸ்பிரன்ஸ் எல்லாத்தோட ஸ்கோரிங் ஏரியாவும் இதுதான். ஓகேங்களா? சோ நம்ம டெஸ்ட் சீரிஸை நம்ம இந்த பாலிட்டில இருந்தே தொடங்க போறோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா இந்த பாலிட்டி அப்படின்ற சப்ஜெக்ட 4ஆ உடைச்சு இந்த சிலபஸ்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் 25% பிரிச்சு அதுல இருக்க எல்லா லைன்ஸையும் சிலபஸ் வைஸ் தரவா பார்க்க போறோம். ஓகேங்களா? இந்த 4 சிலபஸ் வைஸ் டெஸ்ட்ல. அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூல் புக் அப்படின்னு சொல்லப்படுற இந்த எஸ்சிஆர்டி இருக்கு இல்லைங்களா? இந்த எஸ்சிஆர்டி புக்ஸை கவர் பண்ற மாதிரி ஒரு ஃபுல் ஹோம் டெஸ்ட் எழுத போறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த 5 டெஸ்ட் முடிச்ச உடனே கையோட நம்ம வந்து சப்ஜெக்ட் வைஸ் ஃபுல் டெஸ்ட் எழுதுறோம். ஓகேங்களா? சோ இந்த 6 டெஸ்ட் எழுதும் போது நீங்க இந்த பாலிட்டியில ஷுவர் ஷார்ட்டா உங்களால கொஸ்டின்ஸ் போட முடியும். ஓகேங்களா? இப்போ ஒரிஜினல் எக்ஸாம்ல 40 அவுட் ஆஃப் 35 பிளஸ் கொஸ்டின்ஸ் நம்மளால இந்த 6 டெஸ்ட்ல இருந்தே போடுறதுக்கான கான்பிடன்ஸ் நமக்கு வந்துடும். ஓகேங்களா? சோ இதே பேட்டர்ன் தான் நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்க்கும் ஃபாலோ பண்ண போறோம். இந்தியன் எக்கனாமி, அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் இருக்கிறதுலே ஹையஸ்ட் வெயிட்டேஜ் இந்த சப்ஜெக்ட்ஸ் தான். ஓகேங்களா? எக்கனாமியும் யூனிட் 9ஐயும் கம்பைன் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? சோ இதுலயும் வந்து நம்ம அதே அப்ரோச் ஃபாலோ பண்றோம். இந்த சிலபஸ்ல இருக்க ஒரு வேர்டு கூட விடாம எல்லாத்தையும் டீகோட் பண்ணி அதுல இருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 4 டெஸ்டா பிராக்டிஸ் பண்றோம் சப்ஜெக்ட் வைஸ். அதுக்கப்புறம் அதை ஸ்கூல் புக் டெஸ்டா 1. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அதோட ஃபுல் ரிவிஷன்ஸ் டெஸ்ட். சரிங்களா? சோ டோட்டலா நம்ம பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் இது ரெண்டையும் நம்ம 6 டெஸ்ட் எழுதுறோம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தபடியா ஹிஸ்டரி, கல்ச்சர், அதுக்கப்புறம் சோசியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு நம்ம யூனிட் 8 சொல்லிட்டு இருப்போம் இல்லைங்களா? தமிழ் சொசைட்டி. சோ அதுல வந்து 40 கொஸ்டின்ஸ் கேட்க போறாங்க. அதை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 3ஆ டிவைட் பண்ணி அதுல சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட், ஹோம் டெஸ்ட், அதுக்கப்புறம் ரிவிஷன் டெஸ்ட் இது 3ஐயும் எழுத போறோம். ஓகேங்களா? சோ டோட்டல் நம்பர் ஆஃப் டெஸ்ட் இந்த சப்ஜெக்ட்ல மட்டும் நம்ம 5 டெஸ்ட் எழுதிருப்போம். ஸோ இந்த 5 டெஸ்டோட முடிவுல நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஃபுல் சப்ஜெக்டும் தரவா இருக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இது போக இப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ் இருக்குங்களா? இப்போ ஹிஸ்டரி, ஐஎன்எம் இதுல 25 கொஸ்டின்ஸ், ஜியோகிரபியும் சயின்ஸும் வந்து 10 கொஸ்டின்ஸ். சரிங்களா? ஸோ டோட்டலா இதுல 6 டெஸ்ட், ஜியோகிரபில 4, சயின்ஸ்ல வந்து 4. சரிங்களா? சோ இது முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று எழுத போறோம். சரிங்களா? உண்மையாலுமே நம்மளோட பெர்ஃபார்மன்ஸை மெருகேற்றக்கூடிய டெஸ்ட் தான் இந்த பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட். அப்படி என்ன இதுல ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமா இப்ப டிஎன்பிசி வந்து வைட் ரேஞ்ச் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. எதுல இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலிசி நோட்ஸ், தமிழரசு மேகசின், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யோஜனா, குருக்ஷேத்ரா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? சோ இதுல இருந்தெல்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் இப்போ சமீப காலத்துல ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு இருக்கு. சோ அதையும் நம்ம விடாம இந்த ஸ்பெஷல் டெஸ்ட்ல கவர் பண்ண போறோம். ஓகேங்களா? இத ஸ்பெஷல் டெஸ்ட் முடிச்சுட்டு ஃபுல் ரவுண்ட் ஆஃப் ரிவிஷன் டெஸ்ட். சரிங்களா? இப்போ நம்ம இத்தனை டெஸ்ட் எழுதினக்கு அப்புறமும் ஏதாவது ஒரு இடம் வீக்கா இருக்கு, இல்லைன்னா நம்ம கரெக்டா ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்னா அதை சரியா ப்ராக்டிஸ் பண்றதுக்காக 2 யூனிட்டை கம்பைன் பண்ண ஒரு ரிவிஷன் டெஸ்ட். சரிங்களா? இங்க தேர்ட் அண்ட் ஃபிஃப்த் யூனிட்டையும் கவர் பண்றோம், அதுக்கப்புறம் 4th and 6th யூனிட்டையும் கவர் பண்றோம். ஓகேங்களா? இந்த ரிவிஷன் டெஸ்ட்ல இது எல்லாம் முடிச்சக்கு அப்புறம் நம்ம ஜூன் மந்த் என்டர் ஆயிடுவோம். அப்போ 2 ஃபுல் டெஸ்ட் எழுத போறோம், பிளஸ் ஒரு ஸ்டேட் லெவல் மார்க் டெஸ்ட் எழுத போறோம். ஓகேங்களா? சோ இதான் வந்து நமக்கான ரோட் மேப்.
ஓகேங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த டெஸ்ட் சீரிஸ் பத்தி வேற சில விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை நம்ம ஆஃப்லைன்லயும் அக்சஸ் பண்ணலாம், ஆன்லைன்லயும் அக்சஸ் பண்ணலாம். ஆஃப்லைன்ல 12th மார்ச் தொடங்க போகுது, ஆன்லைன்ல 16th மார்ச் தொடங்க போகுது. ஓகேங்களா. இப்போ நம்ம 6 கிளைகளிலுமே எக்ஸாம் டைமிங்ஸ் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. தூத்துக்குடி, சென்னை, ராமநாதபுரம் இங்க ஆஃப்டர்நூன் செஷன்ல நடக்க போகுது. ஓகேங்களா. 2 to 5. ஓகேங்களா. திருநெல்வேலி, மதுரை, கோயம்புத்தூர். திருநெல்வேலியில வந்து பாத்தீங்கன்னா 1:30 to 4:30, மதுரையில வந்து பாத்தீங்கன்னா 10 to 1, கோயம்புத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் எக்ஸாம் டைமிங்ஸ் 9:30 to 12:30. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு தேர்ட் டேவும் என்ன பண்றோம், டெஸ்ட் எழுதுறோம். ஓகேங்களா. இப்போ நம்ம இந்த டெஸ்ட் சீரிஸ் இதுல நம்ம என்ன ஒரு இன்னொரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஸ்பிரன்ஸ்க்கு ஒரு கன்சிஸ்டன்சி உருவாக்குறதுக்கு இந்த மெத்தட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா. இதோட பின்னணி என்ன, பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கே தெரியாம நம்மள வந்து ஒரு ரொட்டீன்குள்ள கொண்டு வர்றது. சரிங்களா. இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயத்த நம்ம 21 டேஸ் ஃபாலோ பண்ணா அது வந்து நமக்கு ஹேபிட்டா மாறிடும். சரிங்களா. அதே மாதிரிதான் இந்த டெஸ்ட் எழுதுறோம். இப்போ சில நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பிகினரா இருக்கவங்க புது தெரியாத கொஸ்டின்ஸ அப்ரோச் பண்றப்போ இல்லைன்னா படிக்காத சப்ஜெக்ட அட்டன் பண்றதுக்கு பயப்படுவாங்க. தெரிஞ்ச ஆல்ரெடி நிறைய இயர்ஸ் அதுல நம்ம ப்ரிப்பரேஷன்ல ஸ்பெண்ட் பண்ணவங்க என்ன பண்ணுவாங்க, குவாலிட்டியா நமக்கு தெரிஞ்சது தானே, அரை நாள்ல படிச்சிடலாம், ஒரு நாள்ல படிச்சிடலாம். சோ அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப டிவியேஷன்ஸ் இல்லாம எல்லாத்தையும் யூனிஃபார்மா ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு எல்லாத்தையும் ஈக்குவலா கொண்டு போறதுக்காக இந்த தேர்ட் டே, எவ்ரி தேர்ட் டே நம்ம டெஸ்ட் எழுதுறோம். சரிங்களா. இப்போ ஒவ்வொரு தேர்ட் டேவும் நீங்க டெஸ்ட் எழுதும் போது உங்களுக்கு வந்து உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்க்கு உங்களால கண் கூட பார்க்க முடியும். ஓகேங்களா. ஓகே. அதுக்கப்புறம் முக்கியமானது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஆஃப்லைன், ஆன்லைன். ஓகேங்களா. இப்போ வித் மெட்டீரியல் புது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 8,500, ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம சுரேஷ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 6,500. ஓகேங்களா. வித் மெட்டீரியல். வித்தவுட் மெட்டீரியலையும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா 4,500 நியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 3,500. ஓகேங்களா. ஓகே. நீங்க நம்ம டெஸ்ட்டை எல்லா பிரான்ச்சஸ்லயும் எழுதிக்கலாம், ஆன்லைன் பாடசாலை வழியாகவும் நீங்க எழுதிக்கலாம். ஓகேங்களா. ஓகே. இப்போ ஆஸ்பிரன்ஸ்க்கான ஒரு சில முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம ஒரிஜினல் டிஎன்பிசி பேட்டர்ன் அப்படியே ஃபாலோ பண்ண போறோம். எல்லாருமே எக்ஸாம் ஹாலுக்கு ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடியே வந்துடணும். ஓஎம்ஆர் ஷீட்டு, பிளாக் பால் பென் இது எல்லாமே உங்களுக்கு ஜென்ரலா தெரிஞ்ச இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இல்ல ஒன்னே ஒன்று மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா, நம்ம கொஸ்டின் பேப்பர்ஸ் இப்போ யாராவது சில பர்டிகுலர் எக்ஸாமுக்கு ஆப்சென்ட் ஆயிட்டு அதோட கொஸ்டின் பேப்பரை லேட்டரா வந்து கேட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்காது. அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு ரெகுலாரிட்டியே கொடுக்கும். பங்க்சுவலா நம்ம இந்த டைம்ல இந்த டெஸ்ட் கண்டிப்பா முடிச்சாகணும், நம்மள வந்து பேக்லாக் ஐட்டம் வைக்காம டக்குன்னு நம்ம அந்த ப்ராசஸ் கூடயே கொண்டு போறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா. ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த டெஸ்ட் சீரிஸ்ல என்னென்ன பெனிஃபிட். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் நம்ம 37 டெஸ்ட் டோட்டலா எழுதியிருப்போம். 7,500 கொஸ்டின் எழுதியிருப்போம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த பாலிசி நோட்ஸ்லயும் தமிழரசு மேகசின்லயும் ஸ்பெஷல் டெஸ்ட் ஒன்று கவர் பண்ண போறோம். ஓகேங்களா. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரே இடத்துல கம்பைல்டா நமக்கு கிடைச்சிடும். நம்ம டெலிகிராம் குரூப்ல நம்ம டெஸ்ட் சீரிஸ் ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த எல்லா ஆக்சஸும் இருக்கும். ஓகேங்களா. அவங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பாலிசி நோட்ஸ், அதுக்கப்புறம் தமிழரசு மேகசின் இதுக்கான கிளாஸஸ் ஈஸியா டெஸ்ட்டுக்கு முன்னாடியே பாத்துக்க முடியும். சோ அவங்க படிச்சது டெஸ்ட்ல ஈஸியா அப்ளை பண்ணி ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணி பாத்துக்க முடியும். சரிங்களா. ஓகே. அதே மாதிரி டெஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீ ஏபிசிடி அந்த கீ வந்து கையில கொடுத்துருவாங்க. அந்த எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் அவங்க வந்து பொறுமையா பாத்துக்கலாம். ஓகேங்களா. அதுல என்னென்ன தப்பு பண்ணிருக்காங்க, ஏன் அந்த தப்பு, இப்போ ஏன் வந்து கரெக்டான ஆன்சர்ல தவிர மீதி இந்த 3 ஆப்ஷன் இருக்கும் இல்லைங்களா, அந்த எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே அவங்களுக்கு இந்த வீடியோஸ்ல கிடைச்சிரும். ஓகேங்களா. ஓகே. அது போக இந்த சிலபஸோட இந்த ஷெட்யூலோட கடைசியில வந்து பாத்தீங்கன்னா கீ கான்செப்ட்ஸ் டு ரிமெம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட் அட்டாச் பண்ணிருக்கோம். அதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட்லயும் சில இப்போ நம்ம சிலபஸ் டோட்டலா வந்து பார்த்தோம்னா ஒரு சில ஏரியாஸ் இருக்கும், கோர் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோர் ஏரியாஸ்ல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் வரும். ஆனா நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா சில இடத்துல நம்ம அதை மறந்துருப்போம், இல்ல ரிவைஸ் பண்ணாம விட்டுருப்போம், அந்த மாதிரி. சரிங்களா. முக்கியமா இதை வந்து கண்டிப்பா அதை பார்த்துட்டு தான் ஒரிஜினல் எக்ஸாமுக்கு போகணும் அப்படின்ற மாதிரியான கான்செப்ட்ஸ். அதை நம்ம ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கோம். ஸோ இதை நீங்க ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு அது வந்து ஒரு செக்லிஸ்டா ஆக்ட் ஆகும். ஓகேங்களா. ஓகே. அதுக்கப்புறம் இந்த ஓஎம்ஆர் பேஸ்ட் டெஸ்ட் சீரிஸ் இது வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச இன்ஸ்ட்ரக்ஷன். நீங்க டெஸ்ட் முடிச்ச உடனே உங்களுக்கு எஸ்எம்எஸ் வழியா உங்களோட மார்க்ஸ் வந்து தெரிஞ்சிடும். ஓகேங்களா. ஓவரால் ரேங்க் லிஸ்ட்டும் விடுவாங்க. அப்போ உங்களோட நீங்க ஸ்டேட்டஸை தெரிஞ்சுட்டு நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா. ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் சரிங்களா எப்ப நடக்க போகுது அப்படின்னா March 12 நடக்க போகுது. இதுல அந்த சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 25% இதுல கவர் பண்ணிடுவோம். சரிங்களா. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியால இருந்து டிபிஎஸ்பி வரைக்கும். ஓகேங்களா. இப்போ நம்ம இந்த கொஸ்டினோட சோர்ஸ் எங்கெங்கெல்லாம் நம்ம கொஸ்டின் கேட்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட A3 மெட்டீரியல். ஓகேங்களா.
அது வந்து ஒரு கம்பைல்டான சோர்ஸ், நம்ம டிஎன்பிசிக்காகவே பிரத்யேகமா ரெடி பண்ணது. அது போக நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் வெரைட்டி கொடுக்கணும்ன்றதுக்காக எஸ்சிஆர்டி, லக்ஷ்மிகாந்த், அதுக்கப்புறம் லூசென்ட், நம்ம எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி எல்லாம் படிப்பாங்க இல்லைங்களா, ஜிகேக்காக அப்ஜெக்டிவ் புக், பிளஸ் இந்த ரிலேட்டடா இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ், இது எல்லாமே சேர்ந்த ஒரு கலவையா தான் உங்களுக்கு அந்த கொஸ்டின் இருக்க போகுது. ஓகேங்களா? சோ இந்த 175 கொஸ்டினும் உங்களுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆங்கிள் இருக்கும். சோ இதை நீங்க கரெக்டா பிராக்டிஸ் பண்ணிட்டாலே உங்களுக்கு எக்ஸாம் ஹால்ல ஒரிஜினல் கொஸ்டின் பார்க்கும்போது எந்த வித சர்ப்ரைஸும் இருக்காது. ஓகேங்களா? சோ 175க்கு ஜிஎஸ், அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய 25க்கு நம்ம இந்த ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி இதை வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? இது நம்ம சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி மெட்டீரியல். இந்த டாபிக் வைஸ் ஒவ்வொரு டாபிக்லயும் என்னென்ன டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வெரைட்டியும் நம்ம கவர் பண்ணிடுவோம். ஓகேங்களா? அது போக இந்த கரண்ட் அஃபேர்ஸ் இது வந்து நம்ம ஜிஎஸ் கூட இன்க்ளூட் ஆயிரும். பிப்ரவரி 2025 கரண்ட் அஃபேர்ஸ், பாலிசி நோட்ஸ், அதுக்கப்புறம் தமிழரசு மேகசின். சரிங்களா? இது வந்து நம்ம வித் மெட்டீரியல் ஜாயின் பண்றாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு இது அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த டெஸ்ட்டுக்காக அவங்க வெளி சோர்ஸ் அப்படின்னு சொல்லி எதுவுமே தேட தேவையில்லை. அவங்களுக்கு டைம் வந்து சுத்தமா எங்கேயும் வேஸ்ட் ஆகாது. அவங்க எங்கேயுமே டீவியேட் ஆகவும் தேவையில்லை. சரிங்களா? ஸோ இதே மாதிரி தான் ரெண்டாவது டெஸ்ட், யூனியன் எக்ஸிகியூட்டிவ்ல இருந்து யூனியன் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வரைக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி ஒவ்வொன்றும் இப்ப ஆப்டிடியூடு, கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே ஆர்கனைஸ்டா நம்ம கொண்டு போவோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சிலபஸை பிரிச்சு 4 டெஸ்ட் எழுத போறோம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு ஹியூமன் ரைட்ஸ் சார்ட்டரோட முடியுது. அதுக்கப்புறம் 5வது டெஸ்ட் என்ன அப்படின்னா ஃபுல் டெஸ்ட். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த ஃபுல் டெஸ்ட்டுக்கு முன்னாடி எஸ்சிஆர்டி புக்ஸ், இப்போ இந்த டிஎன்பிசினாலே நம்ம என்ன கேள்விப்பட்டிருப்போம், எஸ்சிஆர்டி புக்ஸ் படிக்கணும், 6th to 12th படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருப்போம் இல்லைங்களா? ஸோ அதையும் வந்து நம்ம மிஸ் பண்ணாம கவர் பண்றோம். இப்போ நம்ம 200 கொஸ்டின்ஸ்ல சில பேசிக்கான கொஸ்டின்ஸும் இருக்கும். அதை கவர் பண்றதுக்கு இந்த எஸ்சிஆர்டி கேப்சூல் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? இதுவும் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிருக்கோம் நம்ம சீரீஸ்ல. அதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட் இப்போ மார்ச் 25 அப்போ நீங்க இந்த ஃபுல் டெஸ்ட் எழுதிருப்பீங்க. சரிங்களா? ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன அப்படின்னா 12ஆம் தேதி ஆரம்பிச்சு அடுத்த இன்னொரு 12 நாள்ல குவாலிட்டியை ஃபுல் தரவு பண்ணிருப்போம். 5 விதமான டெஸ்ட் எழுதியிருப்போம். அதுல இருந்து எந்த ஒரு கொஸ்டினும் நமக்கு லேக் ஆகாம கண்டிப்பா போட முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தபடியா அதிக வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். சரிங்களா? யூனிட் 9 சொல்லுவோம் இல்லைங்களா, அது இப்போ இதுலயும் வந்து சிலபஸோட ஃபர்ஸ்ட் 25%. சரிங்களா? இப்போ இந்த மாதிரி நம்ம பிரிச்சு சிலபஸ் டெஸ்ட் எழுதுறதுனால இதுல இருந்து ஒரு வேர்டு கூட மிஸ் ஆகாம, இப்போ எக்ஸாம்பிளுக்கு குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ், அதுக்கப்புறம் பிசிக்கல் பாலிசி, மானிட்டரி பாலிசி, அந்த மாதிரி எந்த ஒரு ஹெட்டிங்கும் விடாம நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு போறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம யூபிஎஸ்சிக்கு சொல்லக்கூடிய இந்த ரமேஷ் சிங் புக், அதுக்கப்புறம் பட்ஜெட் டாக்குமெண்ட், அதுக்கப்புறம் அது ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ், லூசன் புக், எஸ்சிஆர்டி புக், இந்த மாதிரி எல்லா வெரைட்டியான சோர்ஸ்ல இருந்து நமக்கு கொஸ்டின்ஸ் எடுத்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு அந்த வைடு ஆங்கிள் கிடைக்கும். பிளஸ் என்னென்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு, என்னென்ன விதமான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இப்போ யூபிசில என்னென்ன இன்க்ளூட் பண்றாங்க, அதாவது பேர்ஸ், டிஃபரெண்டான பேர்ஸ் கொஸ்டின், அசஸ் அண்ட் ரீசன் கொஸ்டின், அந்த மாதிரி எல்லா வகையான கொஸ்டின்ஸும் உங்களுக்கு இதுல கவர் ஆகும். ஓகேங்களா? ஸோ சேம் ஆப்டிடியூடும் உங்களுக்கு அதே மாதிரி அடுத்த செட் ஆஃப் ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் பிளஸ் எல்லா டைப்பும் இதுல கவர் ஆயிருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஒவ்வொரு மந்த்தும் அப்படியே ஆர்கனைஸ்டா நம்ம கொண்டு போவோம். சரிங்களா? லாஸ்ட் நம்ம ரிவர்ஸ்ல இருந்து வந்துருக்கோம், அதாவது 2025ல இருந்து அடுத்த பின்னோக்கி ஒரு 1 இயர் போகிறோம். ஓகேங்களா? ஸோ எக்கனாமிக்ஸும் நம்ம அதே மாதிரி 4ஆ பிரிச்சு எல்லாத்தையும் கவர் பண்றோம். இதுல முக்கியமா இன்னொன்னு நீங்க நோட் பண்ணணும் என்ன அப்படின்னா, இப்ப நம்ம டெஸ்ட் கொஸ்டின்ஸ்ல கவர்மெண்ட் வெப்சைட்ஸ், அதுக்கப்புறம் யூனியன் ஸ்டேட் கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ், கவர்மெண்டோட முக்கியமான ரிப்போர்ட், 2011 சென்சஸ் டாக்குமெண்ட், இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும், அதாவது இந்த சப்ஜெக்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன நம்ம கவர் பண்ண வேணுமோ அது எல்லாத்துல இருந்தும் நமக்கு கொஸ்டின் ரிஃப்ளெக்ட் ஆகும். சரிங்களா? ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் இது ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால உங்களுக்கு நீங்க வந்து அந்த கொஸ்டினுக்கு ரொம்ப பழக்கப்பட்டு போயிடுவீங்க. சரிங்களா? அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இப்போ இந்தியன் எக்கனாமில 4 சப்ஜெக்ட் டெஸ்ட், அதுக்கப்புறம் ஒரு கேப்சூல் டெஸ்ட். சரிங்களா? நம்ம ஸ்கூல் புக் டெஸ்ட் 6th இருந்து 12th வரைக்கும் என்னென்ன படிக்கணுமோ அதை வந்து கேப்சூலா நம்ம டெஸ்ட் போட்டு பார்த்துடலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதை முடிச்சோடனே ஒரு ஃபுல் டெஸ்ட். சரிங்களா? இப்போ நம்ம 9/4/2025 ஏப்ரல் 9ஆம் தேதி இந்த 2 சப்ஜெக்ட்டும் முடிச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ சாலிடா இந்த 2 சப்ஜெக்ட் முடிச்சாலே நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா 90 கொஸ்டின்ஸ்க்கு தயாராகிட முடியும். ஓகேங்களா? இப்போ கிட்டத்தட்ட நம்ம பாதி ரெடி ஆயிரும். எப்போ? ஏப்ரல் 10ஆம் தேதி. இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்மா அமையும். சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம இந்த ஷெட்யூலே வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்பிரன்ஸோட வெல்ஃபேருக்காக அவங்க எப்படி படிச்சா எப்படி ஈஸியா கிளியர் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக அதை எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்ததுதான். சரிங்களா? அதே மாதிரி இப்போ நம்ம யூனிட் 8க்கு நம்ம பேசிக்கா என்ன படிப்போம், நம்ம சுரேஷ் அகாடமியோட A3 மெட்டீரியல் படிப்போம், பிளஸ் எஸ்சிஆர்டி எத்திக்ஸ் புக் படிப்போம். சரிங்களா? ஆனா அதையும் தாண்டி இப்ப நம்ம வெங்கடேசன் அவர்களுடைய புக்கு, தட்சிணாமூர்த்தி அவர்களுடைய புக்கு, கே பிள்ளை, அதுக்கப்புறம் நம்ம ஆர்கியாலஜிக்கல் வெப்சைட், பாலிசி நோட்ஸ், தமிழ் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கும் இல்லைங்களா, அந்த டிபார்ட்மெண்டோட பாலிசி நோட்ஸ் எல்லாமே நம்ம இதுல கவர் பண்ண போறோம்.
ஓகேங்களா. ஸோ இதுல இருந்து எல்லாமே கொஸ்டின் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது உங்களால ஈஸியா எந்த வித டைம் கன்சியூமிங்கும் இல்லாம நம்ம டெஸ்ட்லயே வந்து உங்களுக்கு வேணுங்கிறது எல்லாமே கொடுத்துருவோம். சரிங்களா. ஓகே. ஸோ நம்ம தமிழ் சொசைட்டியும் 3ஆ பிரிச்சு என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ எல்லா டாபிக்ஸ்லயும் நம்ம இதுல கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ண போறோம். ஓகேங்களா. அதுக்கடுத்து இந்த ஆப்டிடியூடு, அதுக்கப்புறம் ஒவ்வொரு கொஸ்டின் பாக்குறோம் இல்லைங்களா, அதுக்கப்புறம் எல்லாமே இதுல கவர் பண்ணலாம். இப்போ இந்த எஸ்ஆர்டி கேப்சூல் இருக்கு இல்லைங்களா, இதுலயும் வந்து ஸ்கூல் புக்ஸ் 6th to 12th அதை வந்து நம்ம இதுல கவர் பண்ணிடுறோம். ஓகேங்களா. ஓகே. அதுக்கடுத்து இண்டஸ் வேலி, இப்போ நம்ம ஹிஸ்டரி அதுக்கப்புறம் ஐஎன்எம் சொல்றோம் இல்லைங்களா, அதோட ஃபுல் கவரேஜ் இப்போ இந்த டெஸ்ட் சீரீஸ்ல அடுத்து வரக்கூடிய பார்ட்ஸ்ல ஹிஸ்டரி ஐஎன்எம் இது எல்லாமே நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா. அடுத்து நம்ம ஜியோகிராஃபி. ஓகேங்களா. இப்போ இந்த ஜியோகிராஃபிலையும் சயின்ஸ்லயும் வெயிட்டேஜ் இந்த வருஷம் குறைச்சிருக்காங்க இல்லைங்களா. ஜியோகிராஃபில நம்ம டோட்டலா 10 கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ண போறோம், பிளஸ் சயின்ஸ்ல 10%. சரிங்களா. இப்போ ஜியோகிராஃபியை நம்ம அப்படியே ரெண்டா உடைச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃபா பிரிச்சிருக்கோம். சரிங்களா. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல லொகேஷன்ல இருந்து கம்யூனிகேஷன் வரைக்கும். ஓகேங்களா. எங்க இருந்து நம்ம கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்சிஆர்டி, என்சிஆர்டி, அதுக்கப்புறம் மஸ்ஜித் ஹுசைன், இது எல்லாமே வந்து யூபிஎஸ்சிக்கான ரெஃபரன்ஸ் புக்ஸ். சரிங்களா. ஸோ அங்கிருந்தும் நமக்கு கொஸ்டின்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகும். கோர் கான்செப்ட்ல இருந்து அந்த கான்செப்ட் தெரிஞ்சாலே நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா கொஸ்டின்ஸை ஈஸியா அப்ளை பண்ணி போட்ட முடியும். ஓகேங்களா. ஸோ இதான் வந்து நம்ம டெஸ்ட் சீரிஸோட ஸ்பெஷாலிட்டி. ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நம்ம ரொம்ப ஆர்கனைஸ்டா தேர்வு நோக்கில் என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் ஒரு குறிப்பிட்ட சின்ன ஸ்பேன் ஆஃப் டைம்ல கவர் பண்றதுக்கு வசதியா கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. இப்போ நம்ம டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 27 டெஸ்ட் எழுதிருப்போம். ஓகேங்களா. எல்லாம் அந்த சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் பிளஸ் இந்த ரிவிஷன் டெஸ்ட்னு சொல்றோம் இல்லைங்களா. இப்போ 25 டெஸ்ட் நம்ம எழுதிருப்போம். 26th வந்து பாத்தீங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட். யூனிட் 3யையும் யூனிட் 5யையும் கம்பைன் பண்ணி நம்ம எழுத போறோம். ஓகேங்களா. அதே மாதிரி 27th டெஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி அதுக்கப்புறம் ஹிஸ்டரி, இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி நம்ம ஒரு டெஸ்ட் எழுதுறோம். ஓகேங்களா. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா மே லாஸ்ட், ஓகேங்களா, மே 31 அப்பவே வந்து பார்த்தோம்னா நம்ம ரிவிஷனோட எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரிங்களா. அதுக்கப்புறம் ஜூன் 3 சரிங்களா, அப்போ நம்ம இந்த ஒரு ஸ்பெஷல் டெஸ்ட் எழுதுறோம். எதுக்காக அப்படின்னா நம்மளோட பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்காக. இப்போ நம்ம 130+ போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மள எப்படி 150+ ஆக்குறது அப்படின்னா இந்த ஸ்பெஷல் டெஸ்ட் கண்டிப்பா ஆகும். ஓகேங்களா. இப்போ இதுல பாலிசி நோட்டு, தமிழரசி மேகசின், யோஜனா, இதுதான் வந்து நமக்கு அங்க ஒரு எட்ஜை கொடுக்கும். சரிங்களா. மற்ற ஆஸ்பிரன்ஸ் விட நம்ம முன்னாடி போகணும் அப்படின்னா இந்த மாதிரியான சில விஷயங்களை நம்ம கவனம் செலுத்தி ஆகணும். ஓகேங்களா. ஓகே. அதுக்கப்புறம் 6 அன்னைக்கு ஃபுல் மாடல் டெஸ்ட் 1, 9th அன்னைக்கு ஃபுல் மாடல் டெஸ்ட் 2. சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் 12th வந்து எல்லாருக்குமான ஒரு ஸ்டேட் லெவல் மார்க் டெஸ்ட். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இப்போ நம்ம ஷெட்யூல். ஓகேங்களா. இப்போ 12th வரைக்கும் நம்ம ஃபுல்லா எக்யூப்டா இருப்போம். ஓகேங்களா. அப்புறம் 15th அன்னைக்கு நம்மளால ஈஸியா எக்ஸாமுக்கு எந்த ஒரு பயமும் இல்லாம கண்டிப்பா அப்ரோச் பண்ண முடியும், சக்சஸும் அடைய முடியும். சரிங்களா. ஸோ இந்த லீடர்ஸ் டெஸ்ட் சீரிஸ் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மா அமையும். ஆஸ்பிரன்ஸா இருக்கவங்கள லீடர்ஸா மாத்துறதுக்கு இந்த ஆர்கனைஸ்டான ஷெட்யூல் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா. ஓகே. அதுக்கப்புறம் இந்த கீ கான்செப்ட்ஸ் இதையும் வந்து ஒரு வாட்டி நல்லா பார்த்துக்கோங்க. என்ன அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, இப்போ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் என்னென்ன முக்கியமான விஷயங்கள், அதாவது நமக்கு மறக்கக்கூடிய விஷயங்கள் அல்லது இதுல இருந்து கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க அப்படின்ற கூடிய விஷயங்கள். ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாலிட்டின்னு எடுத்துட்டா இந்த சார்ட்டர் ஆக்ட், கமிட்டிஸ், பிரியாம்பிள் ரிலேட்டடான கேசஸ் 3 கேஸ் இருக்கும் இல்லைங்களா, அது, அதுக்கப்புறம் பிசியாலஜிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பிரியாம்பிள், இந்த மாதிரி ஒவ்வொரு முக்கியமான டாபிக்ல இருந்தோம். அதாவது இது வந்து ஒன்றும் இல்லைங்க, நமக்கான ஒரு செக்லிஸ்ட். சரிங்களா. இந்த ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு முன்னாடியும் இதெல்லாம் கண்டிப்பா நம்ம முடிச்சுட்டு போயிருந்துருக்கணும். டெஸ்ட்டுக்கு அப்புறமும் முடிச்சுட்டு இதெல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். சரிங்களா. ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸ்ல கலந்துக்கிட்டு கண்டிப்பா பயன்பெறுங்க. நன்றி.